வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 ஆட்ஸில் ஒரு 5ஆந்தேதி 3ஆம் மாதம் 5ஆந்தேதி அல்லது லாஸ்ட்டு ஒரு 9ஆம் தேதி அந்த மாதிரி பேமெண்ட் வித்ட்ரால் கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கி பேமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? சில பேர் சொன்னாங்க கம்பெனிலாம் ஓடிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த காசும் வராது, உங்களுக்கு பட்ட நாமம் தான் அப்படின்ட்டு பல பேர் பல விதமாக அவருடைய பொய் கற்பனைகளை உருட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. கம்பெனி அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட கிரெடிட் ஆகிருக்கு 26ஆந்தேதி. இது பேங்க்குடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் தான். இது ஒன்று மட்டும் இல்லை, 12,700 போட்டிருக்காரு. இது 10% போக 11,430 ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுக்க முடிஞ்சால் வருமா அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மாக தெரியும். சில சமயம் ரிக்வஸ்ட் கொடுக்காத மாதிரி கூட கம்பெனி ஆப்ஷன் செட் பண்ணலாம். இது ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியான பேமெண்ட் அப்படின்றதுனால கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷனில் தான் கம்ப்ளீட்டான பேமெண்ட் ரிலீஸ் இருக்கும் அப்படின்ட்டு கம்பெனி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எம்டி எப்போ வீடியோவில் வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். பலவிதமான வேலைகள் கம்பெனியோட எம்டிக்கு இருக்குது, நிறுவனத்தை நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த வேலைகள்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்து பேசுவார். ஸோ பேசுகிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, செயல்பாடு தான் முக்கியம். ஏன்னா உலகின் தலை சிறந்த சொல் செயல். மைவி3 ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கிறதே இருக்காது, செயல் தான் இருக்கும். பல கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெறும் பேசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பக்கமாக, ஆனால் ஒரு வேலையும் ஆகாது. அந்த கம்பெனியெலாம் நம்பிட்டு முட்டு கொடுக்குற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மைவி3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே செயல் தான் முதல்ல இருக்கும், அப்புறம் மட்டும்தான் பேச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்தது தான். அவங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. ஜன்லு மார்க்கெட்டிங் போட்டிருக்குங்களா, இதுதான் மைவி3 ஆட்ஸோடைய பேமெண்ட். சரிங்களா? அதாவது மைவி3 ஆட்ஸ் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது அவங்கள்ட்ட. அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஜன்லு மார்க்கெட் நிறைய மார்க்கெட்டிங் நேம்ஸ் இருக்குது, அதில் ஒரு நேம் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இது அவங்க வித்ட்ரால் கொடுத்தது 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த இது வேலெட்டு. இதெல்லாம் அவங்க வித்ட்ரால் பண்ணி எடுத்த அமௌண்ட் 13,500 எல்லாமே. ஸோ அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன நபர்கள் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி டேட் தான், எதுவும் நாட் எடிட்டிங், எதுவும் இல்லை, எடிட்டிங் கிடையாது. பாருங்கள், பேங்க்கோடைய மெசேஜ் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? இது வித்ட்ரால் கொடுத்தது 5ஆந்தேதி. இது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்றைக்கி கிரெடிட் ஆனது 26ஆந்தேதி 3ஆம் மாதம் 17:36 ஒரு 5:36 மணிக்கு அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. பார்த்துங்க. இதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அதனால தான் ப்ளர்ராக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எடிட்டிங்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தாலே தெரியும், ஒரு எடிட்டருக்கு தெரியும் பார்த்தோன்னே இது எடிட்டிங்காக இல்லை இது ஒரிஜினல் மெசேஜா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு நாலேஜ் இல்லைனா எடிட்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இது எடிட்டிங்காக ஒரிஜினலாக அப்படின்னு. 100% ஒரிஜினல். வந்த நபர்கள் அவருடைய பேமெண்ட் ப்ரூஃபாக அனுப்பியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி மைவி3 ஆட்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச உண்மையான விஷயங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்காங்க. இப்போ கூட கவர்மெண்ட் சைடுடைய ப்ரெஷர்னால் மட்டும்தான் கம்பெனி பே அவுட் போடாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன் அண்ட் அந்த எலெக்ஷன், இந்த 2 விஷயத்தினால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெகு விரைவில் கேஒய்சி அப்டேட்டை இன்னும் ஒரு 2-3 டேஸில் கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா அது சம்மந்தமான ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் நான் போடுவேன். இன்னும் கம்பெனி அவங்க சொல்கிற விஷயத்த சொல்லாமலே செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் மைவி3 ஆட்ஸில் ஐடி போட்டு பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா யார் சொல்கிறதையும் கேட்டு நீங்கள் பதட்டமடையாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு மைவி3 ஆட்ஸில் இருக்குது. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை மாற்றுவதற்கான வாய்ப்பு. நம்பி நீங்கள் இருங்க. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை எந்த விதத்துலேயும் பால் போகாது. அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இப்படிக்கு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றி மக்களே.